தமிழக அரசியலில் நீட் என்பது வெறும் தேர்வு மட்டுமல்ல, அது ஒரு மிகப்பெரிய உணர்ச்சிகரமான அரசியல் ஆயுதம். சமீபத்தில் நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகள் காரணமாக நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழக முதலமைச்சர் விஜய் ஏற்கனவே மத்திய அரசிற்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதில் நீட் தேர்வை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் இப்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் பிரதமருக்கு ஒரு நீண்ட கடிதத்தை எழுதியுள்ளார். நீட் மறுதேர்வு நடத்த வேண்டாம், அதற்கு பதில் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கையை நடத்த அவசர சட்டம் கொண்டு வாருங்கள் என்பதுதான் ஸ்டாலின் கடிதத்தின் சாராம்சம். இங்குதான் ஒரு சுவாரஸ்யமான அரசியல் கேள்வி எழுகின்றது. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக விஜய் ஏற்கனவே தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திவிட்ட நிலையில் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்பொழுது ஏன் இதே போன்ற ஒரு கோரிக்கையை இன்னும் விரிவான வரலாற்று பின்னணியோடு முன்வைக்கின்றார்? 2015 முதல் 2024 வரை நீட் தேர்வில் நடந்த அத்தனை முறைகேடுகளையும் பட்டியலிட்டுள்ள ஸ்டாலின், நீட் என்பது 70,000 கோடி ரூபாய் புரளும் ஒரு மிகப்பெரிய பயிற்சி மைய தொழிலாக மாறிவிட்டது என்று சாடி உள்ளார். இது எந்த மாதிரியான மனநிலை என்ற கேள்விக்கு விடை தேடினால் அங்கு அரசியல் இருப்பை தக்க வைத்தல் என்ற ஒரு புள்ளி தெளிவாக தெரிகின்றது. நீட் தேர்வுக்கு எதிராக தான் முதலமைச்சராக இருந்தபொழுது கொண்டு வந்த சட்ட போராட்டங்களை நினைவுபடுத்தவும், இந்த விவகாரத்தில் விஜயை விட தனக்குத்தான் அதிக அனுபவமும் தெளிவும் இருக்கின்றது என்பதை காட்டவும் ஸ்டாலின் முயற்சிக்கின்றார். குறிப்பாக விஜய் நீட் வேண்டாம் என்று ஒற்றை வரியில் சொல்ல, ஸ்டாலின் ஏன் வேண்டாம், அதற்கு பதில் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு முழுமையான ஆல்டர்னேட்டிவ் மாடலை முன்வைக்கின்றார். சுருக்கமாக சொன்னால், நீட் விவகாரத்தில் மாணவர்களின் நலனை முன்வைத்து முதலமைச்சர் விஜயும் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பது போல தெரிந்தாலும், யார் மாணவர்களின் உண்மையான பாதுகாவலன் என்ற போட்டியில் இருவரும் மல்ல கட்டுகிறார்கள். விஜய் ஒரு செயல்பாட்டு திட்டத்தை முன்வைக்கும் பொழுது அதைவிட கூடுதலாக ஒன்றை சொல்லி தனது இருப்பை வலுப்படுத்த ஸ்டாலின் முயற்சிக்கின்றார். இந்த கிரெடிட் பாலிடிக்ஸ் இறுதியில் மாணவர்களுக்கு விடிவை தருமா அல்லது கடிதங்களோடு முடிந்து விடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.